சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மகா, மகா, என்னாச்சு? நானும் அப்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்னும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முகத்தை பார்த்தாலே தெரியுது, ஏதோ பார்க்கக்கூடாத பார்த்த மாதிரியே இருக்கு. பாருங்க எவ்வளோ வேர்த்திருக்கு. ஏங்க, இந்த ஜன்னலை திறந்து விடலாம்ல, ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? மகா, 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 இங்க வாங்க. நான் உங்களை பொண்ணு பார்க்க வரும்போது இங்க ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்துச்சுல, இப்ப அதை எங்க காணும்? யார் வெட்டினாங்க? அது ஏதோ பில்டிங் கட்டுறதுக்காக வெட்டிட்டாங்க. பில்டிங் கட்டுறதுக்காக வெட்டிட்டாங்களா? சே, பில்டிங் கட்டுற பேர்ல இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டுறானுங்க. இவங்களெல்லாம் என்ன? ஏன் இன்னும் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல, பிரச்சனை இருக்கு. நீங்க பொய் சொல்றீங்க, உண்மையை மறைக்கிறீங்க. உண்மை என்னங்கிறது எனக்கு தெரியும். ஏமாக்கா இப்படி பண்றீங்க? பின்ன விருந்துக்கு சாப்பிட்ட சாப்பாடு எப்படி இருக்குன்றத நான் மேலோட்டமா சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா அதை பத்தி நான் விலாவரியா சொல்லல. அதுதானே உங்க கோவம்? புரியுதுங்க, எனக்கும் தெரியும். ஒவ்வொரு வீட்லயும் பொம்பளைங்க வந்து சமைச்சதுக்கு அப்புறம் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தானே இது. நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் தப்பு தான், எப்படி இருந்துச்சுன்னு அப்படியே மேலோட்டமா சொல்லியிருக்க கூடாது. உண்மையிலே சொல்றேங்க, அது எல்லாமே அவ்வளோ வாய்க்கு ருசியா இருந்துச்சு, பிரமாதமா இருந்துச்சுங்க. அதுவும் அந்த எறா தொக்கு இருக்கு பாருங்க, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. என்ன, வயிற்றுல தான் இடம் இல்லை. அதுவும் உங்க தங்கச்சிங்க அந்த நல்லி எலும்பு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தந்தாங்க பாருங்க, அதை உறிஞ்சி அதை அப்படியே பைனாகுலர் மாதிரி ஆயிடுச்சு. அது வழி அப்படியே நான் அவங்க முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என்னங்க, நான் ஜோக்கு சொன்னேங்க, சிரிக்கணும். ஜோக்குக்கு சிரிக்கல, ஜோக்குன்னு சொன்னதுக்கு சிரிக்கிறீங்க. ஃபோன் வருது, பேசிட்டு வந்து. என்னம்மா? டேய், நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. எதை பத்தி? வைர மோதிரம் போட்டாங்களா இல்லையாடா? அம்மா, ஏமா சும்மா நொயின்னு வைர மோதிரத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? ஏன்டா இப்ப டென்ஷன் ஆகுற? ஒருவேளை வைர மோதிரம் போடாம ஏமாத்திட்டாங்கன்னா அதனால தானடா கேக்குறேன். இப்ப என்னம்மா, அவங்க மறு வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு வைர மோதிரம் போட்டு அனுப்பணும், அவ்வளவுதானே? சரி விடு, நான் வீட்டுக்கு வரும்போது வைர மோதிரத்தோட தான் வருவேன். மறுபடியும் இந்த விஷயமா எனக்கு ஃபோன் பண்ணாது. டேய் இல்லடா, நான் என்ன இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி கட் பண்றான்? வைர மோதிரம் கேட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சோ? ஐயோ, ஐயோ அத்தை, என்னமா ஆச்சு? அம்மா கண்ணு திறந்து பாருமா. அம்மா என்னமா ஆச்சு? அம்மா என்னாச்சு? அம்மா அம்மா கண்ணு திறந்து பாருமா.
என்னாச்சுமா அம்மா அம்மா என்னாச்சுமா கண்ணு திறந்து பாருமா அம்மா அம்மா இங்க பாருமா அத்தை அத்தை என்னாச்சு போய் தண்ணி எடுத்துட்டு அம்மா 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 என்ன பாருமா என்னாச்சு அம்மா 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 என்னாச்சு அம்மாக்கு? தெரியலக்கா நான் கிச்சன்ல இருந்து வரும்போது பார்த்தா அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுறாங்கக்கா என்ன ஆச்சுன்னு தெரியல அம்மா அம்மா என்ன பாருமா அக்கா அம்மா தண்ணி தெளிச்சு விடு. அம்மா 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 கண்ணு திறந்து பாருமா. அம்மா 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 எழுந்துருமா அம்மா இங்க பாருமா அம்மா என்னாச்சு அத்தை? வாங்க பக்கத்துல வைர ஹாஸ்பிட்டல் இருக்கு, போயிட்டு வந்துடலாம். வைரமா அம்மா 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 அத்தை, அத்தை. என்னாச்சுமா ஐயோ என்னமா நீ அத்தைக்கு என்னாச்சு? அம்மா 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 என்னாச்சு எழுந்துருமா? அம்மா 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 இது பாரு. என்னம்மா ஒண்ணும் இல்ல அத்தை? என்ன அத்தை? ஹாஸ்பிட்டல்னு சொன்ன உடனே மறுபடியும் வாங்கிட்டீங்க? இல்ல ஹாஸ்பிட்டல் அவ்வளவு பயமா? நான் இருக்கேன் அத்தை, வாங்க போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாப்ள. கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சா சரியாயிடும். காலையில எழுந்த உடனே சமையல் கட்டுல வேலையா, அதான் மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. சரி அகிலா, அத்தைய ரூம்ல கொண்டு போய் படுக்க வைங்க, போங்க. அம்மா பாத்து வாமா. பாத்துமா பாத்து அம்மாக்கு என்னாச்சுங்க? தெரியலங்க, நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். திடீர்னு அகிலாவும் கோகிலாவும் அம்மான்னு கத்துனாங்க. என்னன்னு போய் திரும்பி பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, கவலைப்படாதீங்க. அவங்க தான் அப்பப்போ இப்படி தான் நடக்கும், மாத்திரை போட்டால் சரியாயிடுன்னு சொன்னாங்கல்ல. இல்லைங்க, அசதியில வந்த மயக்கம் மாதிரி எனக்கு தெரியல. என்னங்க சொல்றீங்க? சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம். அவங்க கொஞ்சம் நார்மல் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ம், ம் கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. பாத்து வாமா பாத்து பாத்து பாத்துமா. பாத்து பாத்து உட்காரு மா இப்போ ஓகேவாமா? இல்ல ஹாஸ்பிடலுக்கு போலாமா? இல்லடி ஒண்ணும் வேணாம். கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சாலே சரியா போயிடும். மா நீ இந்த மாதிரி மயக்கம் போட்டதெல்லாம் இல்லையேம்மா. இப்ப என்னமா ஆச்சு?